நம்ம நீலாங்கரை சன்மார்க்க சங்கம் சார்பாக முதலாக நம்ம இந்த சொற்பொழிவை ஏற்படுத்தியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மெய்யியலோட 2000 வருஷ வரலாற்றை சுருக்கமாக பார்த்தோம்னா அது எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சன்மார்க்கத்தில் தான் முடியுது. இந்த சன்மார்க்கத்தில் அந்த 2000 வருஷ வரலாற்றையும் ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு தான் 2 மாபெரும் சிறந்த பேரறிஞர்கள் வந்திருக்காங்க. ஒருத்தர் ஐயா ஆதி பகலன் ஐயா. அவங்க பல இடங்களில் திருக்குறள் வகுப்பு எடுத்துகிட்டு இருக்காங்க. பல மெத்த படித்தவர். நம்மளோட உலக தமிழ் ஆராய்ச்சி மையம்னு அவங்க வச்சுருக்காங்க. அதோட அமெரிக்காவோட கிளை நிறுவனத்தில் அவருக்கு பெரிய பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டிலையும் ஐயா அவரோட புத்தகங்கள்லாம் பாடநூலில் சேர்த்துருக்காங்க. பாட புத்தகங்களில் அவரோட ஐயா எழுதின கட்டுரைகள் புத்தகங்களாமும் அந்த சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம சன்மார்க்கத்துலேயும் ஐயா தீவிரமாக எழுதிட்டு வர்றாரு. முக்கியமாக தமிழ் மெய்யியலை பற்றி சங்க இலக்கியங்களில் தமிழ் மெய்யியல் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக தினந்தோறும் எழுதிட்டு வராங்க. அதை நான் நம்ம நீலாங்கரை சன்மார்க்க சங்கத்தில் அவர் போடுற பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரேன். கிட்டத்தட்ட ஒரு 250 பதிவுகள். ஒவ்வொன்றுமே ஒரு சொல்லப்போனால் ஒரு வைரம் மாரி. நம்ம நவரத்னங்களில் எப்படியோ அதே போல் ஐயாவோட ஒவ்வொரு பதிவுமே கிட்டத்தட்ட 250 பதிவு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த 250 பதிவையும் சேர்த்து ஒரு புத்தகமாகவே போட போகிறாங்க. அதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மெய்யியலில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களோட சாராம்சத்தை எடுத்து அதை இன்றைய வாழ்வியலில் அது எப்படி நமக்கு அப்ளை ஆகுது அப்படின்றது தான் சிறப்பாக சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ அதோட கருத்துக்களோட அந்த சாராம்சம், மொத்த சங்க இலக்கியத்தோட சாராம்சத்தை ஒரு 250 ஆர்டிக்கலாக இப்போ ஐயா அதுமாரி போட்டிருக்காங்க. அந்த அந்த பதிவுகளையெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாகவும் வெளியிட போகிறாங்க. அதை நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அந்த புத்தகத்தையும் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஐயா எழுதின இன்னொரு புத்தகம் வள்ளலார் கண்ட தர்மசாலை அப்படின்றது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் நம்ம வள்ளல் பெருமானோட சிறப்புகள் எல்லாத்தையும் நிறைய சொல்லியிருக்காங்க. இன்னொரு புத்தகம் இல்லையா, இது இளமை காலம் வாழ்வை உயர்த்தும் காலம் அப்படின்னு சொல்லி இவரோட கவிதை தொகுப்பு அதையும் ஐயா போட்டிருக்காங்க. இதெல்லாமும் நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ நாங்கள் சன்மார்க்க சங்கத்தில் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இது சன்மார்க்க சங்கத்தை பற்றி என்ன, சன்மார்க்க சங்கம்னா என்ன அப்படின்றத எளிமையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், இப்போ ரமண மகரிஷி இருக்காங்க, விசிறி சாமியார் இருக்காங்க, இப்போ ஓஷோ, அதே போல் ஜே கிருஷ்ணமூர்த்தி, இதை போல் நிறைய செயின்ட்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம முனிவர்கள் அல்லது தவ நிலையில் இருந்தவங்க, நல்ல நிலையில் இருந்தவங்க இருக்காங்க. அவரை போல் இவரும் ஒரு சாமியார் அப்படின்னு வள்ளல் பெருமானும் ஒரு சாமியார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ் மெய்யியல்ன்றது உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் உருவானதே தமிழ் மெய்யியல்லேருந்து தான் உருவாயிருக்கு. அது எதுலேருந்து உருவாயிருக்குன்னா தமிழ் மெய்யியலில் சன்மார்க்கம் தான் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. இது திருமூலரே சொல்கிறாரு. சன்மார்க்கம் பற்றி ஒரு பாட்டே இருக்குது. அதில் திருமூலர் இதை பற்றி சிறப்பாக பேசுகிறார். அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, ஏன்னா அவங்க தான் பேச போகிறாங்க. நான் நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். அதனால் இதில் முக்கியமாக சன்மார்க்கம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன போல் எல்லா கடவுளர்கள் 33 கோடி தேவர்களும் இருக்காங்க. அந்த தேவர்களில் ஒரு லெவல் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு லெவல் அடைகிறாங்க. இப்போ கீழே இருந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் அல்லது சித்தர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த மகரிஷிகள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூவர்கள் இருப்பாங்க. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இருப்பாங்க. அதுக்கு மேலே சதாசிவம், மகேஸ்வரர் இருப்பார். அதுக்கு மேலே சதாசிவம், அதுக்கு மேலே சக்தி, அதுக்கு மேலே சிவம், அதுக்கு மேலே தான் அருட்பெருஞ்சோதி. இப்போ இந்த அருட்பெருஞ்சோதினா என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் ஒளி வடிவில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் அருட்பெருஞ்சோதி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த அருட்பெருஞ்சோதினா என்ன அப்படின்ற அதை சங்க இலக்கியத்துலேருந்து எதில் சொல்ல வராங்க? நடனம் ஆடுறார், இறைவன் நடனம் ஆடுறான்னு சொல்லி இறைவனை நடராஜராகவே நம்ம பாவிக்கிறது தான் நம்மளோட தமிழ் மெய்யியலோட சாராம்சம்.
அப்போ இந்த ஒளி வடிவத்தில் இறைவன் நடனம் ஆடிட்டு இருக்கார் அப்படின்றது தான் சிதம்பர ரகசியமே. நீங்கள் சிதம்பர ரகசியத்தை போய் பார்த்தீங்க. அதனால தான் நம்ம நீலாங்கரை சன்மார்க்க சங்கத்தில் நடராஜரை போட்டிருக்கோம். நடராஜர் பக்கத்தில் அந்த தீபத்தையும் வச்சுருக்கோம், ஜோதியையும் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் நான் சொன்ன இல்லையா, அந்த கடவுளோட நிலையை நீங்கள் வந்து ஒரு பிரமிட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடோட உச்சத்தில் அருட்பெருஞ்சோதி இருப்பார். அருட்பெருஞ்சோதின்றது நடராஜரோட நிலை தான். அது வந்து எல்லா உயிர்களுக்குள்ளேயும் நம்ம தாய்மானவர் சொன்னார் இல்லையா, பார்க்குமிடம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பராபரமே அப்படின்றாரு. பார்க்குமிடம் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பராபரமே அப்படின்னு. இதை வந்து நம்ம சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இதை சயின்ஸ் அப்படியே ஒத்துக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ இது அப்படியே சயின்ஸு இன்றைக்கி ஒத்துக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கும் இடம் எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்கள்லையும், உயிர் பொருளாக இருந்தாலும் சரி, ஜட பொருள்கள்லையும் சரி, எல்லா பொருள்கள்லையுமே இறைவன் இருக்கார் அப்படின்றதான் நம்ம ராஜசேகர ஐயாலாம் சொல்லி எங்களோட அறிவுக்கெண்ண திறக்கிறதே ராஜசேகர ஐயா போன்ற அருளாளர்கள் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா பொருளையும் இருக்குது அப்படின்றத ரொம்ப எளிமையாக அதை புரிய வைக்கிறாங்க. அதை சயின்ஸ் இன்றைக்கி எப்படி புரிய வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து மாலிகுல் இருக்குது. எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே, காற்றுலேருந்து ஐம்பூதங்கள்லேருந்து மரம் செடி கொடி உயிர்கள் எல்லாத்துலேயுமே ஆட்டம் தான் இருக்குது. ஆட்டத்தை இன்னும் நம்ம உடச்சிட்டு போனோம்னா அதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, அப்புறம் நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸை இன்னும் உடச்சோன்னா குவார்க்ஸ் லெவலில் போகிறாங்க. குவார்க்ஸை உடச்சி பார்த்தோம்னா என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிக்கலாக ஒரு கோடு போல் அந்த ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்லுவாங்க. அந்த குவார்க்ஸை உடச்சி பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் தியரியாக ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிக்கலாக ஒரு வேவ் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கு. அது வந்து எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து ஒரு வேவாக ஒன் போல் ஆடிட்டு இருக்கு. இன்னொரு வேவ் என்ன பண்ணுது, ரவுண்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு தான் குவார்க்ஸை உடச்சி பார்க்கும்போது, அதான் ஆட்டமை உடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 100-200 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் நியூக்ளியஸ் எல்லாம் உடச்சி அதுக்குள்ளே குவார்க்ஸையும் உள்ளார போய் பார்த்தோம்னா அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் தியரி தான் இருக்குது அப்படின்றாங்க. அதில் என்ன ஸ்ட்ரிங் தியரினா, 2 ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த 2 ஸ்ட்ரிங் எப்படி இருக்குன்னா, ஒன்று வந்து ஒன்று மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து ரவுண்டாக இருக்குது. இது எதை நம்ம சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவலிங்கத்தை தான் சொல்லுது. சிவலிங்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவுடைன்றது ரவுண்டாக இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கிறது அந்த இன்னொரு ஸ்ட்ரிங்கு. 2 ஸ்ட்ரிங்கை வச்சு தான் எல்லா பொருட்களையும் இதுதான் இருக்குது. நீங்கள் குவார்க்ஸ் லெவலில், குவாண்டம் லெவலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களால் தான் எல்லாமே ஆயிருக்கு. இப்போ அதை தான் நம்ம அந்த காலத்திலேயே சிவலிங்கமாக சொல்லிட்டாங்க. In string theory, we will assume that this is only an approximation, and that if we zoom in on the particles, they are all made up of a small string, sometimes open and sometimes closed. These little strings have tension like tiny rubber bands, and they can vibrate. A guitar string can vibrate in different modes, harmonics. Likewise, our little strings can vibrate in different ways. 1 ripple, 2 ripples, 3 ripples, and so on. And the different vibrating modes behave on our scale. வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கை வடிவம், மனித வடிவமே சிவலிங்கம் அப்படின்றத திருமூலர் சொல்கிறாரு. அது என்ன சிவலிங்க வடிவம்னா, எல்லா வடிவத்துலேயும் எல்லா பொருட்கள்லேயும், உயிர் பொருளாக இருந்தாலும் ஜட பொருளாக இருந்தாலும் அது எல்லாத்துலேயும் இந்த சிவலிங்க வடிவம், இந்த ஸ்ட்ரிங் ஃபார்ம் தான், ஸ்ட்ரிங் தியரி தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து சிவலிங்க ஃபார்மில் தான் எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது. ஆட்டம்குள்ளே எல்லா ஆட்டம்லேயும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 2 தான் ஃபைனல் எலமெண்ட், இதுதான் இருக்குது அப்படின்றத. இதை எப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க? அதை கண்டுபிடிச்சதோடு இல்லாமல் அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி ஃபோட்டோவாக நம்மளுக்கு எடுத்து சிலையாகவே செஞ்சு சிவலிங்கமாக காமிக்கிறாங்க. இந்த சிவலிங்கம் எங்கே இருக்குது? இது இந்த இறைவன், அந்த இறைத்தன்மைன்றதே அந்த அதில் தான் இருக்குது. இப்போ அதை நீங்கள் பார்த்து அந்த ரவுண்டாக இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடராஜரோட அந்த திருவாச்சின்னு சொல்கிறோம்ல, அதே போல் இருக்கும். அந்த நடராஜரோட திருவாச்சின்னு சொல்கிறோம்ல, அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் திருவாச்சின்னு சொல்லுவோம். அது வந்து அந்த ஒளி ஃபார்மில் இருக்கும். இதே மாதிரி ஸ்ட்ரிங் தியரியில் இருக்கிற அந்த ரவுண்டாக இருக்கிறது இருக்குது. அந்த திருவாச்சிக்குள்ளே நடனம், அந்த ஒளி வந்து நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த சக்தியும் சிவனும் சேர்ந்து நடனம் ஆடுறாங்க, அந்த ஒளி வடிவில் தான் நடனம் ஆடுறாங்க அப்படின்றது தான் நடராஜர் சிலையோட தத்துவம். இந்த தத்துவத்தை
எப்படி 2500 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம போய் அந்த அணு அளவில் அவங்க பார்க்க முடிஞ்சிருக்கு அவங்களால. சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, நுண்மையாக அவங்களோட உணர்வுகள் நுண்மையாக அவங்களோட உணர்வுகள் நுண்மையாக அணுக்களே தெரியும். இப்போ நம்ம ஐயாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அருளாளர் ஐயாலாம் சொல்கிறாங்க, அவங்களால நெற்றிக்கல்ல நம்மளுக்கு வந்து புருவ நெத்தியில் அவங்களுக்கு அணு லெவலில் போய் அந்த இறைவனையே பார்க்க முடியும். அதுதான் நம்ம சித்தர்கள் எல்லாரும் பார்க்காங்க. சிற்றம்பலம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நடனம் ஆடுற இந்த இறைவன் இருக்கார் இல்லையா, இந்த இறைவன் எல்லாத்துலேயும் இருக்கார். முக்கியமாக மனிதர்களோட உடம்புல எங்கே இருக்கார் அப்படின்னா, நம்மளோட நெற்றிக்கண், அந்த புருவ நெற்றிக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடத்துல உள்ளார, அதாவது மூளையோட சென்டரில் பிட்யூட்ரி அப்படின்றாங்கல்ல, அந்த இடத்துல, அதாவது இந்த புருவ நெற்றியோட நேர் உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்ஸ் ஃபார்மில் பரம அணு அப்படின்ற அந்த அருட்பெருஞ்சோதி நடனம் ஆடிட்டு இருக்கார். அவரு தான் நம்ம உடம்பையே இயக்குறார். அதுதான் உயிர் பொருள் அப்படின்றது தான் இந்த சிவபெருமான் நடராஜரோட தத்துவமே. அப்போ நடராஜரை நம்ம எப்படி பார்க்குறோம், தமிழர்கள் எப்படி பார்க்குறோன்னா ஒளி வடிவமாக தான் பார்க்குறோம் நம்ம. ஆனால் நம்ம கோயில்கள் என்ன நினச்சிட்ருக்கோம், எல்லாரும் உருவத்தை வழிபடுறோம்னு நினச்சிட்ருக்கோம். உண்மையாலுமே நம்ம உருவத்தை வழிபடுறதில்ல. சைவமாக இருந்தாலும் சரி, வைணவமாக இருந்தாலும் சரி, நம்ம சிலைகளை வழிபடுறதில்லை. சிலைகள் வந்து தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான், ஒரு அனாலஜி தான் அது. நம்ம எதை வழிபடணும் அப்படின்றதுக்கான அனாலஜி தான் உருவங்களை தவிர நம்ம உருவத்தை வழிபடுறதில்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லாருமே இதை தவறாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம உருவத்தை தான் வழிபடுறோம். உருவ வழிபாடு நம்ம ஆரம்பத்துலேருந்தே கிடையாது. கோயில்களிலேயே உருவ வழிபாடு கிடையாது. கோயில்களில் சிலைகள் எல்லாமே ஒரு தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு. என்ன தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது? எல்லா கோயில்களையும் சிவலிங்கம் தான் இருக்குது. சிவலிங்கத்தில் ஒரு ஒன்று போல் ஒன்று இருக்குது, ரவுண்டாக ஒன்று இருக்குது. ரவுண்டாக இருக்கிறது பேர் ஆவுடைன்றோம், ஒன்று மாதிரி இருக்கிறது அது ஒரு, அதாவது சிவம் அப்படின்றோம். இது சிவம்போ, அந்த ஆவுடையை வந்து சக்தி அப்படிம்போம். ரெண்டும் சேர்ந்தது தான் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஸ்ட்ரிங் தியரிக்குள்ளே இருக்குது. நீங்கள் குவார்க்ஸை உடச்சிட்டே போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒன்று மாதிரி ஒன்று இருக்குது, ரவுண்டாக ஒன்று இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிவலிங்கம். இந்த தத்துவத்தை தான், இந்த தத்துவத்தோட ரெப்ரசன்டேஷனாக தான் சிலையை வச்சுருக்கோமே தவிர சிலையை நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. ஸோ இதுதான் தத்துவம்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த தத்துவத்தின் வழியாக தான் கடவுள் இருக்கார். கடவுள்ன்றது சிவனும் சக்தியும் சேர்ந்தது. சிவன்றது வெர்டிக்கலாக இருக்கிற கோடாக இருக்கிற அந்த ஒளி வடிவம், சக்தின்றது ரவுண்டாக இருக்கிற அந்த ஒளி வடிவம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் அம்மையப்பன்ற அந்த ஒற்றை இறைவன், அந்த ஓர் இறைவன் அப்படின்ற அந்த கருத்து. அது எங்கே இருக்குது அப்படின்னா, மனிதர்களோட புருவ நெத்தியை தான் சிற்றம்பலம் அப்படின்றோம். சிற்றம்பலம், சித்து அப்படின்னா அறிவு பொருள், அம்பலம்னா இருக்கிற இடம், பொதுவாக இருக்கிற இடம். அப்போ சிற்றம்பலம்ன்றது நம்ம புருவ நெத்தி. அதுக்குள்ளே தான் இந்த இறை ஆற்றலான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கார் அப்படின்றது தான் சிதம்பர ரகசியமே. இது எங்கே இருக்குன்னா, நம்ம நெற்றிக்கண்ணுக்குள்ளார அதையே ஒரு அம்பலம்ன்றாங்க. ஏன்னா அது ஒரு வெளி நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐயாலாம் அதெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறத விட ஐயாலாம் அது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லுவாங்க. நம்ம நெற்றிக்கண்ணுக்கு உள்ளார போக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை உணர்வு நிலையில் பார்க்கலாம். நீங்கள் உணர்வு நிலையில் உள்ளார போக அதுக்குள்ளார ஸ்பேஸ் தான் இருக்கும். நம்ம புருவ மத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, புருவ நெத்திக்குள்ளார ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் இந்த ஒளி இருக்கும். அந்த ஒளி தான் அருட்பெருஞ்சோதி. அந்த ஒரு அருட்பெருஞ்சோதியை தான் நம்ம அடையணும் அப்படின்றது தான் நம்மளோட தத்துவம். அப்போ ஜோதி வடிவமாக தான் இறைவன் இருக்காருன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருது. ஜோதியை தான் நம்ம வணங்குறோம். சிலைகள் வந்து அந்த இறைவன் தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு அனாலஜியை தவிர அதையே வழிபடக்கூடாது அப்படின்றோம். இப்போ நம்ம கோயிலில் எப்படி கும்பிடுறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். காலங்காலமாக நம்ம சிலையை வழிபடுறது இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி சிலையை வழிபடுறோம்? சிலையை தான் நம்ம உளுந்தடித்து வழிபட்டுருக்கோம். எல்லா கோயிலையும் சரி தான் இருக்குது. ஆனால் சிலையை நம்ம கும்பிடுறோம்னா சிலையை நம்ம கும்பிடுறது இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி கும்பிட்றோம்? கோயிலுக்கு போகிறோம், சிலை இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ கையெடுத்து கும்பிடுறீங்க அப்படின்னா, தீபம் காட்டும் போது தான் கும்பிடுவீங்க. நீங்கள் எதை கும்பிட்றீங்கன்னா, நீங்கள் தீபத்தை தான் கும்பிட்றீங்க, ஜோதியை தான் கும்பிட்றீங்களே தவிர சிலையை கும்பிட்றதில்ல. சிலை வந்து ஆல்வேஸ் வில் பி தேர். எதுக்கு அது இருக்குன்னா, அது அந்த தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அங்கே உட்காந்துருக்கு. இங்கே பாருப்பா, உன் உடம்புல இந்த வடிவத்தில் தான், அதாவது இந்த குவார்ட்ஸ் அப்படின்ற அந்த வடிவத்தில் தான், ஸ்ட்ரிங் தியரி வடிவத்தில், இந்த சிவலிங்க வடிவத்தில், நடராஜர் வடிவத்தில் தான் அணு அளவில் உன்னோட புருவ நெத்திக்குள்ளே நான் இருக்கேன்.
நீ என்னை கும்பிடணுன்னா ஜோதி வடிவாக கும்பிடலாம், உன்னை உள்முகமாக நீ போக ஆரம்பிச்சின்னா நீ அந்த ஜோதியையே பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த சிதம்பர ரகசியம். இதைத்தான் சிதம்பரம் கோயிலில் போனீங்கன்னா திரையை விலக்கிட்டு காமிப்பாங்க. அங்கே எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. அங்கே வில்வ மாலை இருந்துச்சு, தங்கத்தில் வில்வ மாலை இருந்துச்சு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அங்கே திறந்துட்டு என்ன காமிக்கிறாங்கன்னா அது ஒரு வெளி, அந்த வெளியில் ஜோதியை தான் காமிப்பாங்க. என்ன சாமி அவர் ஐயர் என்ன சொல்லுவார், அதை திறந்துட்டு ஜோதி அப்படியே ஆட்டி காமிப்பார். ஆட்டி காமிச்சு சிவபெருமான் இதான் சிதம்பர ரகசியம் கும்பிட்டுங்கம்பார். நீங்கள் எதை கும்பிடுவீங்க? அங்கே எதுவுமே இருக்காதுங்க. அங்கே என்ன இருக்குன்னா ஜோதி தான் இருக்கும். அப்போ அருட்பெருஞ்சோதியை தான் நம்ம அங்கே சிதம்பர ரகசியமாக காமிக்கிறோம். சிதம்பர ரகசியத்தில் என்ன காமிக்கிறோன்னா இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறார். ஜோதி வடிவம் தான் நம்ம காமிக்கிற அந்த தீபம். அதுதான் வந்து திரையை விலக்கிட்டு, திரைன்றது மாய திரையை விளக்குறோம், நம்மளோட மாயைகளை விலக்கிட்டு ஜோதியை காமிக்கிறாரு. அதுனா என்னன்னா சிதம்பர ரகசியன்றது அதான், அந்த கான்செப்டே அதுதான். நம்ம அதை விட்டுவிட்டு என்ன பண்ணுவோம், மற்ற எல்லாத்தையும் பண்ணுவோம். பின்னால் இருக்கிற வில்ல மாலையை பார்ப்போம், அங்கே இருக்கிற விபூதியை பார்ப்போம், அங்கே கொடுக்குற லட்டை பார்ப்போம், லட்டுக்குள்ளே வேறு என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் பார்ப்போம். எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்வோமே தவிர அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான அந்த கான்செப்டை நம்ம விட்டுருவோம். அதுதான் நம்ம பண்ணுறது. ஆனால் தமிழ் மெய்யியலில் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி நம்ம தமிழ் மெய்யில் ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்களோ, போஸ்டர் ஒட்டி இதுதான் கடவுள் இங்கே தான்ப்பா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதுதான் கோயில்கள். கோயில்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுது. என்ன சொல்லுது, நீங்கள் அன்பு மயமாக இருங்க, கருணை வடிவாக நீங்கள் எப்போதும் இருந்தீங்கன்னா உங்கள் புருவனத்துக்குள்ளே நான் இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னா இந்த வடிவில் தான் இருக்கேன், சிவலிங்க வடிவில் தான் இருக்கேன். இது குவார்ட்ஸை பற்றி 2500 வருஷத்துக்கு முன்னாடி வேறு எப்படி சொல்ல முடியும், சிவலிங்க வடிவில் தான் காமிக்க முடியும். நீங்கள் இதுமாரி ஒரு எனர்ஜி இருந்துச்சு, காட்டம் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லை. எலக்ட்ரானு இதெல்லாம் வந்ததே ஒரு 300-400 வருஷம் தான். இப்போ 2500 வருஷத்துக்கு முன்னாடி குவார்ட்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தவன் அதை எப்படி சொல்லுவான், அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து சிலையாக செஞ்சு வச்சுட்டான். அதுதான் சிவலிங்கம். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இதை தான் வள்ளல் பெருமான் கண்டுபிடிச்சு இதை தான் சொல்கிறார். வாழையடி வாழையாக தமிழர்கள் தான் இந்த ரகசியங்களை கண்டுபிடிச்சவங்க. அவங்க வந்து இந்த தவ நிலையில் இருந்து உயர்நிலைக்கு போய், உயர்நிலைக்கு போகிறதுனா என்ன அப்படின்றத ஐயா சொல்ல போகிறாங்க. நானே அதை ரொம்ப நேரம் சொல்லிகிட்டு இருக்கேன், இருந்தாலும் ஐயா சொல்ல போகிறாங்க. அதை நான் சுருக்கமாக ஒரு இன்ட்ரொடக்ஷனாக அதை சொல்கிறேன். நம்ம உணர்வு நிலையை நுண்மைப்படுத்திக்க நுண்மையை ஆக்க உணர்வு நிலை அப்படின்னா என்னென்னா நம்மளோட அன்பு மயம் அல்லது கருணை மயம். மனிதர்களோட பண்பு, உச்சபட்ச பண்புனாலே கருணை தான். நம்ம கருணையை இன்க்ரீஸ் பண்ண நம்ம உணர்வு நிலை ரொம்ப மெலீஸாகும், நுண்மையாக போகும். நுண்மையாக போக நம்மளால் ஆட்டம் லெவலில் நம்மளால் பார்க்க முடியும், ஆட்டமுக்கு உள்ளாரையும் போய் பார்க்க முடியும். அதுதான் சித்தர்கள் எல்லாம் பண்ணது. சித்தர்கள் பண்ண எல்லா சித்து வேலைகளுமே இதை வச்சு தான் பண்ணாங்க. உடனே அவங்க எங்கே வேலாம், இந்த நொடியில் இங்கே இருப்பாங்க, அடுத்த நொடி அங்கே இருப்பாங்க. குவாண்டம் லெவலில் அவங்க மூவ் பண்ணுவாங்க. இங்கே இருப்பாங்க, இதே நேரத்தில் சிதம்பரத்தில் இருப்பாங்க. சிதம்பரத்தில் இருப்பார் பெருமான், திடீர்னு வடலூரில் இருப்பார், வடலூர்லேயும் இருப்பார், சிதம்பரத்துலேயும் இருப்பார். ஒரே நேரத்தில் ஆம்னி பிரசண்ட்டாக இருப்பார். வள்ளல் பெருமான் பண்ண சித்திகளுக்கு அளவே கிடையாது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது அவரை விட உலகத்தில் உயர்ந்த சித்தர் இல்லவே கிடையாது. இதை விட முக்கியமானது என்னென்னா, சித்தர்களை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், எல்லா சித்தர்களும் வள்ளல் பெருமானும் ஒன்றுன்னு நினச்சிருக்கோம். அப்படி இல்லை. நம்ம மனிதர்கள் நுண்மையாக ஒரு நிலையாக மேலே ஏறி போயிட்டே போய் உச்சபட்ச நிலையான இறைவன் நிலையே அடைஞ்சிருவோம். அந்த இறைவன் நிலையை பல நிலைகள் அடையலாம். நான் சொன்ன மாதிரி மூவர்கள், தேவர்கள், மூத்தர்கள், சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பல நிலைகள் இருக்குது. அதில் உச்சபட்ச நிலை தான் நடராஜ நிலை. அந்த நடராஜ நிலையை யார் அடைஞ்சான்னா வள்ளல் பெருமான் தான் அடைஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் தான் அடைஞ்சிருக்காங்க. இதை பாடல்கள்லேயே அவங்க சொல்கிறாங்க. திருவருட்பால இதெல்லாம் ரொம்ப தெளிவாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. நீயே நம் குலத்து முதல் மகன் அப்படின்னு அருட்பெருஞ்சோதியார் நம்ம வள்ளல் பெருமானை பார்த்து சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் நீ தான்ப்பா எனக்கு முதல் மகன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் மகன்னா என்ன அர்த்தம், மூத்த மகன் அர்த்தம். மூத்த மகன் என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி வேறு யாரும் அட்டைனே பண்ணலன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு முன்னாடி அட்டைன் பண்ணவங்கலாம் யாருன்னா அதுக்கு கீழ்நிலையை தான் அட்டைன் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த உச்சபட்ச நிலையை அட்டைன் பண்ணல. முக்தி அடைகிறாங்க. சிட்டியில் ஒரு 1000 நிலை இருக்குது, 1000 நிலைக்கு மேலேயே கூட இருக்கலாம். அந்த நிலையெல்லாம் அடைஞ்சிட்டு போவாங்களே தவிர உச்சபட்ச நிலையை அடையணும்னா முழுக்க கருணைமயமாக நம்ம இருந்தோம்னா நாமளே இறைநிலைக்கு அடையலாம். அப்படின்றது தான் வள்ளலாரோட உயர்ந்த தத்துவம். அதை அவரே பண்ணி காமிச்சார். அவரே அவரோட உடம்பை ஃபுல்லாக ஒளி உடம்பாக மாற்றி காமிச்சார்.
நீங்கள் அவர் வந்து பிரம்ம ஞான சபையோட தலைவர் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கார். அவர் வந்து வள்ளல் பெருமான்கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் வந்து என்ன உடம்பு வந்து ஒளி உடம்பு ஆகும்னு சொல்கிறீங்களா? அதாவது வள்ளல் பெருமான் இருக்கும்போதே, அது 1870கள் 68-70களில் அவர் வந்து பார்க்குறாரு. அங்கேயே நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து பார்த்து, நீங்கள் எப்படி உடம்பு வந்து ஒளி உடம்பு ஆயிடும்னு சொல்கிறீங்களா? எப்படி உடம்பு வந்து ஒளி உடம்பு ஆக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா தெருவில் போய் காமிக்கிறாரு. தெருவில் போய் காமிச்சா அவரையும் கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு. சூரிய ஒளி படுது, அவர் உடம்புல பட்டு தரையில் படலை, அவர் உடம்புல ஊடுருவி போகுது. அப்போ நிழலே கீழே விழலை. சூரிய ஒளியில் போய் நிற்கிறார் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமானோட நிழல் தரையில் படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உடம்ப ஊடுருவி ரேஸ் போகுது, லைட் ரேஸ் அதை ஊடுருவி போகுது அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார். இப்போ அவர் பிரம்மஞான சபையிலேருந்து வந்த தலைவரோட நிழல் அங்கே இருக்குது, மற்ற எல்லாரோட நிழலும் இருக்குது, வள்ளல் பெருமானோட நிழல் மட்டும் காணும். ஏன் அப்படின்னா அவர் அந்த ஃபோட்டான் நிலையை அடைஞ்சிடறாரு. நீங்கள் ஃபோட்டான் நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா அது வழியாக ஒளி, அந்த உடம்பு உங்களோட ஃபோட்டான் நிலையை அடைஞ்சிச்சுன்னா அது வழியாக எல்லா ரேஸ், சன் ரேஸ் உட்பட எல்லா லைட் ரேஸும் ஊடுருவி போயிடும். ஊடுருவி போயிட்டால் நிழலே வராது. இதுதான் அந்த தத்துவம். இந்த நிலையை வேறு எந்த சித்தர்களும் அடையவே இல்லை. ஒரே ஒரு உச்சபட்ச நிலை. இதுதான் வந்து ஒளி உடம்பாகவே ஆவறதுன்னா என்னென்னா, இதுதான் அருட்பெருஞ்சோதியின் நிலையை அடையிறது. அருட்பெருஞ்சோதி நிலைனா என்னென்னா நடராஜர் நிலை தான். நடராஜர் நிலை தான் அருட்பெருஞ்சோதி நிலை. நடராஜர் நிலையை அடைஞ்ச இந்த உலகத்தில் இது வரைக்கும் 2500 வருடங்களில் ஒரே ஒரு சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், எல்லா சித்தர்களை விட லைட் இயர்ஸ் எஹடாக இருக்கிறவர் தான் வள்ளல் பெருமான். அவர் இந்த வழியை கண்டுபிடிச்சி நம்ம மனிதர்கள்லாம் இதுமாரி உயர்நிலையை அடைய முடியும், இரவாமலே இருக்க முடியும், சாவா வரமே பெற்ற முடியும், அது இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் லைட் ஆகிட்டிங்கன்னா உங்களை யாராலையும் கொல்லவும் முடியாது, நீங்கள் இறப்பே கிடையாது. அதை தெளிவாக சொல்லியிருக்காரு திருவருட்பால. இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் நான் போகல. ஸோ இப்போ அந்த மாதிரி நிலையை அடைஞ்சவர் தான் வள்ளல் பெருமான் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ மற்ற சித்தர்களையும் மற்ற முனிவர்கள், ஞானிகள், மகரிஷிகள் எல்லாம் விட ஒரு லைட் இயர்ஸ் எஹடா வள்ளல் பெருமான் இருக்கார். வள்ளல் பெருமான் நடராஜர் நிலையே அடைந்த நிலையில் இருக்கார். அதனால் இனிமேலாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுதான் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய ரெவல்யூஷன், ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன். இது இந்த ஸ்பிரிச்சுவல் ரெவல்யூஷன் 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. உலகத்தில் யாருக்குமே தெரியாது. தமிழர்களுக்கே தெரியலன்னா உலகத்தில் மற்றவங்களுக்கு எங்கே தெரிய போகுது? நம்மளுக்கே தெரியலையே, இந்த விஷயம் நம்மளுக்கே தெரியலையே. இது வள்ளல் பெருமான் வந்து இதை மாதிரிலாம் அடைய முடியும் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு தான் இதெல்லாம் தெரியுது. இதை அவர் அடைஞ்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இதை நீங்களாமும் அடைய முடியும் அப்படின்றத சொல்கிறாரு நம்மள்கிட்ட. அதை தான் அவர் அந்த டீட்டெயிலை ஃபுல்லாக திருவருட்பால எழுதி வச்சுட்டு, இதையும் படிக்க மாட்டாங்க நம்ம ஆளுன்னு உரைநடை பகுதின்னு ஒன்றையும் எழுதி வச்சுட்டாரு. அது வந்து வெறும் கட்டுரைகளாகவே அந்த இதெல்லாம் எழுதியும் வச்சுட்டு, அதுக்கப்புறமும் நம்ம ஆட்கள் திருந்த மாட்டாங்கன்ட்டு அருளாளர்களான நம்ம ஐயா ராஜசேகரன் ஐயா போகிறவங்களையும் கூப்பிட்டு வந்து நீங்கள் நேரடியாகவே அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு வராங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த உணர்வு நிலையிலேயே இருக்க பழகினவங்க, அந்த உணர்வு நிலையிலேயே இருக்காங்க. வள்ளல் பெருமான் சொன்ன அதே ஒரு உணர்வு நிலையில் பல சன்மார்க்க ஞானிகள் இருக்காங்க. அந்த சன்மார்க்க ஞானிகளே உச்சபட்ச ஞானி தான், அருளாளர் தான் நம்ம ராஜசேகர ஐயா. அதனால் இவங்களை போன்றவர்கள் சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கவனமாக கேளுங்க. உங்களுக்கும் நீங்கள் அது பண்ண என்ன ஆகுன்னா, நம்ம இறைவன் நிலை அடையிறதுன்றது கடைசி, அது அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு லெவல் என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கிற எல்லா நோய்களும் தீர்ந்துடும். இதை என் அனுபவத்தில் கண்டது. 4 வருஷமாக எனக்கு சளியே பிடிக்கல, கொரோனா ஊசி நான் போட்டுக்கல. புரியுதுங்களா? நீங்கள் சொல்கிற டாக்டர்கள் சொல்கிற எல்லா இதுத்துக்கும் நேர் ஆப்போசிட்டாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. உடம்பு எல்லாருக்கும் நல்லா தான் இருக்குது. சன்மார்க்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாங்கம்மா வாங்க. அதை போல் சிறப்பாக இருக்குது. நீங்கள் இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பின்பற்றுங்க. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம ஆதி பகலன் ஐயா சங்க இலக்கியத்தில் இது எப்படி இந்த சன்மார்க்கத்தோட முக்கியமான தத்துவங்கள் என்ன, கொல்லாமையிலேருந்து ஆரம்பித்து திருவள்ளுவர்லேருந்து ஆரம்பித்து திருமூலர்லேருந்து ஆரம்பித்து இதையே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆசீவகம் உட்பட எல்லாமே இதைத்தான் சொல்லுது. அணு அளவில் தமிழர்கள் இறைவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த இடத்துல தான் இருக்காங்க, இப்படி தான் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறது தான் நம்மளோட தத்துவமே.